clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home. மூத்த வழக்கறிஞர் திருமிகு சாந்தகுமாரி நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அம்மா வணக்கம். வணக்கம். பெண்கள், பெண் பாதுகாப்பு, பெண் உரிமை சார்ந்த பல்வேறு வழக்குகள், அதில் இருந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கும். நிறைய நம்மளுமே இது குறித்து பேசியிருக்கிறோம். இந்த குறிப்பிட்ட வழக்கு கிட்டத்தட்ட 6 வருட காலங்களுக்கு பிறகு இவர்கள் 9 பேரும் குற்றவாளிகள் அப்படின்னு நிரூபணமாகி இருக்கிறது. தீர்ப்பு விவரமும் இன்னும் நம்ம சற்று நேரத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த வழக்கினுடைய முக்கியத்துவம், இது சமுதாயத்திற்கு சொல்லும் செய்தியாக நீங்க என்ன பார்க்கிறீங்க? பெண்களை வெறும் காமத்திற்கான ஒரு விஷயமாக பார்க்கிற பார்வை என்பது மாற வேண்டும் அப்படிங்கறத திரும்பவும் வலியுறுத்தி இருக்கு இந்த வழக்கு. 2வது, பாதிக்கப்பட்ட பெண்கள் பதுங்க வேண்டிய அவசியம் இல்லை, யார் தவறு செய்தார்களோ அவர்கள்தான் பதுங்கி கொண்டிருக்க வேண்டும் என்று இது எடுத்து சொல்லி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன், இந்த வழக்கு வந்த புதிதில ஒரு கம்ப்ளைண்ட் கூட வரல அப்படின்னு நாம சொல்லி வருத்தப்பட்டோம். ஏன்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டாக்கன்னா பின்னாடி வாழ்க்கை போயிடுமே, குடும்ப மானம் போயிடுமே அப்படின்னு நிறைய பெண்கள் நினைத்தார்கள், பாதிக்கப்பட்டவர்கள். திருமணமானவர்களுக்கு அதை விட மிக கொடுமை என்னன்னு, அவர்களுடைய வாழ்க்கையே போயிடுமே அப்படின்னு. சோ இந்த மாதிரி சூழ்நிலையில யாருமே இல்லாமல், யாருமே கம்ப்ளைண்ட் கொடுப்பதற்கு இல்லாத நிலையிலும் கூட சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு, உங்களுக்கு தெரியும் என்னன்னா, ஆரம்பிக்கும் போது அங்க லோக்கல் போலீஸ், அதுக்கப்புறம் சிபிசிஐடிக்கு மாத்திரனாங்க, அதுக்கப்புறமும் சரிவராத காரணத்தினால்தான் இது சிபிஐக்கு கொண்டு போகப்பட்டது அப்படிங்கறத நம்ம மறந்து விடக்கூடாது. அப்போ இந்த நிலையில தான் சிபிஐ இந்த வழக்கை எடுத்து தொடர்ச்சியான விசாரணைக்கு முயன்று வந்தது. ஆட்களை பிடிக்கணும், பாதிக்கப்பட்டவர்களை தேடணும்னு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க, நாங்க தமிழ்நாடு பெண் வழக்கறிஞர்கள் சங்கம் இதுல நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றத்துல தலைமை நீதிபதி தலைமையில இருந்ததுல நாங்க ஒரு இன்டர்வீனர் மனு போட்டு, சிபிஐ என்ன நடக்கிறது என்று மக்களுக்கு தெரிய வேண்டும், அட்லீஸ்ட் மக்களுக்கு தெரியலனா கூட நம்முடைய நீதிமன்றங்களுக்கு அது தெரிய வேணும், அதனால டைம்லியா இன்டர்வென் பண்ணி அதுல நாங்க அடிக்கடி ஒரு 3 மாதத்திற்கு ஒரு தடவையாவது சிபிஐ எந்த அளவுக்கு அந்த விசாரணையிலே முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற அறிக்கையை சமர்ப்பிக்கணும்னு ஒரு உத்தரவு வாங்கினோம். அதையும் இந்த நேரத்தில் நான் குறிப்பிட விரும்புறேன். இப்போ குற்றவாளிகள் யார் யாருன்னு, இந்த சபரிராஜன், வசந்தகுமார், திருநாவுக்கரசு அப்படின்னு நிறைய பேரை, ஒரு 9 பேரை பிடிக்க முடிஞ்சது கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி. ஆனா அதுக்கு குற்றம் சாட்டுவதற்கு, இது நடந்திருக்கிறது, எனக்கு இந்த கொடுமை நடந்தது என்று சொல்லுவதற்கு பெண்கள் இல்லாத நிலையிலும் கூட கைப்பற்றப்பட்ட செல்போன்களை வைத்து அந்த தொடர்புகளை எல்லாம் கண்டுபிடித்து அழிக்கப்பட்டவற்றிலிருந்து அதை மீட்டெடுத்து, அப்புறம் நீங்க பெண்களை கண்டுபிடிச்சு அவங்கள போய் கன்வின்ஸ் பண்ணி, இதனால உங்களுடைய முகமோ எதுவுமே வெளியே தெரியாது, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் இதுதான் அப்படிங்கறத சொல்லி அவங்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் ஊட்டி சிபிஐ இந்த வழக்கை கையில் எடுத்து நடத்தி இருக்கிறது. நிறைய பெண்கள் சாட்சியங்களை கொடுத்திருக்காங்கிறதையும் நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். சோ பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒன்றிணைந்து ஒரு பாவச் செயலை, ஒரு கொடுமையான செயலை, ஆபாசமான செயலை தடுத்து நிற்க முடியும் என்கிற நம்பிக்கையை இது ஊட்டி இருக்கிறது. அது மட்டுமல்ல, இதை மறைப்பதற்கு அரசியல் செல்வாக்கு அல்லது பணம் ஒரு மிகப்பெரிய அளவிலே விளையாடும் என்ற போதும் கூட அதை தாண்டி நின்று நீதிமன்றங்கள் மிக உறுதியாக இந்த விஷயத்திலே இருந்து ஒரு நல்ல தீர்ப்பை கொடுக்கும் என்கிற நம்பிக்கையையும் மக்கள் மத்தியில உருவாக்கி இருக்கேன்னு நினைக்கிறேன். இது போன்ற சம்பவங்கள் நடக்காம இருக்க அந்த குற்றம் புரிந்த நபர்கள், அவங்களுக்கு அப்பா அம்மாக்கு ஒரே பையன், வேற யாருமே இல்ல, வயசானவங்க, இந்த மாதிரியான ஒரு காரணத்தை காட்டி பேசக்கூடிய டிஃபென்ஸ் லாயர்ஸ்னுடைய வாதத்தை ஏற்றுக்கொள்ளாம உரிய தண்டனையை, கடுங்காவல் தண்டனையா, ஆயுள் தண்டனையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன்மா. நன்றி திருமிகு சாந்தகுமாரி. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. Big clubhouse, tiny living room, more common space but less living space. Highest carpet area up to 70% only in Jane's home.